8 இயர்ஸ் ஜேர்னி இது வந்து. சினிமாக்குள்ளே போகணும், யாராவது நம்மளை பார்த்து கூப்பிட மாட்டாங்களா, எங்கேயாவது போய் ஆடிஷன் அட்டன் பண்ணி அந்த கேரக்டர் கிடச்சிராதா அப்படின்ற ஒரு ஜேர்னி தான். நடுவில் நிறைய வாய்ப்புகள் கிடச்சிச்சு. நான் 2-3 சின்ன சின்ன படங்கள் பண்ணேன். நான் 2-3 படங்களுக்கு மேலே சின்ன படங்கள் பண்ணேன். அப்புறம் ஒரு நல்ல ப்ரொடக்ஷனில் அடுத்து ஒன்ஸ் மோர் பண்ணேன் நான். ஒன்ஸ் மோரும் ஜென்சன் நான் பண்ண வேண்டியது. அந்த கேரக்டர் ஜென்சன் நான் பண்ண வேண்டியது. ஜென்சன்கிட்டருந்து அண்ணன் பண்ண முடியாமல் அடுத்து எனக்கு வந்துச்சு. எனக்கு ஜென்சனுக்கும் நிறைய படங்கள் மூலமாக தெரியும். இந்த மாதிரி ஆடிஷன் போகிறப்போ, கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்போ, இந்த ஸ்டேஜ்லலாம் எனக்கு ஜென்சன் தெரியும். ஒரு சக யூடியூபராகவும் ஜென்சன் தெரியும். ரொம்ப முன்னாடி 2017 நான் அவங்க கண்டென்ட்டை பார்த்துட்டு அப்படி வளர்ந்த, அவங்க பண்ணும்போது இன்ஸ்பயர் ஆகி பண்ணக்கூடிய நிறைய கேரக்டர்ஸ் நாங்கள் அங்கேருந்துலாம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் எய்ம் சினிமான்றப்போ இந்த 8 இயர்ஸ் வெயிட்ன்றது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பெருசாக இருந்துச்சு. எப்படியாவது உள்ளே போயிட மாட்டோமா, எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம படம் ரிலீஸ் ஆயிடாதா, எல்லாரும் கேட்பாங்க. இல்லை வீட்டில் ஊரில் இந்த சென்னையில் இருக்கான் பையன், சென்னையில் இருக்கான்னா என்ன பண்ணுறான், எப்போ, அந்த ஒரு ஃபீலை வந்து இந்த 2025 வந்து உடச்சிருச்சோ. டியூட் மூலமாக வந்து வெள்ளித்திரையில் வந்துட்டோன்ற ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன், பெரிய மனநிறைவு நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வெற்றி அடைஞ்சதை விட என் பையன், என் ஃப்ரெண்டு, என் தம்பி, என் மச்சான், அவன் படம்னு அவங்க சந்தோஷப்படுற ஓன் பண்ணுறப்போ அது அந்த ஃபீல் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. சூப்பர்.